அமைதியா இருக்கு. ஏய் அமைதியா இருக்கடா. நாம ஐயோ நாம வந்து மாநாடு எப்படி இருக்கும், என்னென்ன பாதுகாப்பு தொண்டர்கள் எப்படி அழைப்பு கொடுத்திருக்கீங்க? நீங்க இந்த வருகிற 30ஆம் தேதி நடக்கிற மாநாடுங்கிறது அரசு மாநாடு கிடையாது. உங்களுக்கு நம்ம இது வந்து மரங்களின் மாநாடு, மரங்களுக்காக மாநாடு. அடுத்து மலைகளின் மாநாடு, அப்புறம் தண்ணீரின் மாநாடு. இது மூணு ஒவ்வொரு மாசமா நடக்கும். முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும். செல்வங்கள் அப்படின்னு அமைதி அமைதியா ஏதாவது நம்ம செல்வங்கள் அதுல கல்வி, இந்த செல்வத்துல தானியங்கள், கால்நடை இதெல்லாம் வருது. அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு, இப்போ மரங்களின் மாநாடு. இதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான இது. மரம்னா என்ன? இப்ப நீங்க வந்து இந்த மரங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியும். இப்ப நீங்க அதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இருங்க அமைதியா இருங்க. ஏய் அமைதியா இருக்கடா. நாம ஐயோ நாம வந்து நீங்க சொல்லுங்க உயிர் காற்று, மூச்சு காற்று, உயிர் காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடு அதாவது கரியமில வாயுவை நம்ம வந்து நச்சு காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க, ஒரு கொடையை பாருங்க. இந்த மரங்கள், இந்த தாவரங்கள் இந்த நச்சு காற்றை சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடுது, உயிர் காற்றை வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது. மனிதன் மட்டும் இல்லை, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. அப்படின்னா மரமா நம்ம உயிரான்னு நீங்க பாக்கணும். இப்ப வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றை அவன் தான் அதை மூச்சு காற்றா மாத்தி தர்றான். அப்ப மரம் நம்முடைய உயிர். மரம் வந்து அப்ப மரம் அது மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். வனம் செய்வோம் அப்படிங்கறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போறோம். இப்ப உங்களுக்கு புவி வெப்பமாகுது எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்க என்ன வழி இருக்குன்னா மரம் வளர்த்தல் ஒன்றுதான். அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற 30ஆம் தேதி எங்க ஐயா மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் சைதை துரைசாமி அவர்களினுடைய காடு. என் ஐயா 68 ஏக்கர்ல காடு வச்சிருக்காரு. என் தம்பி வெற்றி துரைசாமி அவன் அன்பன்பா வளர்த்த காடு இல்லை. அந்த மரங்களின் மாநாடு நடக்குது ஆகஸ்ட் 30ஆம் தேதி. தெரியாதவங்க பேசும்போது இப்ப எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ அறியாமை தான். அது அறிவியலுங்கிறது அறியாமை தான். அறியாமை பேசுறாங்க. இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அது இருக்கிற பட்டாசு வெடியை போட்டா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அத்துக்கு ஓடும்ல. அப்ப பெரிய வெடியை போட்டா அத்துக்கு ஓடுற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்கும். இது அறிவியல். ஒரு 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 எல்லா அறிஞரும் மரம் செடி கொடிகளோடு பேசுங்க. அது அந்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகரிக்கும். ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிரும். உங்களுக்கு புரியுதா? அதனால ஒரு தொட்டாச்சினிங்கிற செடி அது தொட்டா ஏன் சுருங்குது? அப்ப அதுக்கு உணர்வு தெரியுது உங்களுக்கு. அப்ப அதனால நீங்க வந்து அது மரங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது. அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், அது உணரும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பு வருகிறது. அதுவே ஒரு என்ன செய்யுதுன்னா ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒருத்தன் உண்மையை நேர்மையுமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அதுக்கு எதிராக 1000 கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரசிகர்களுக்கு தானே.
அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும் போது இப்போ நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன். இதில் கற்பனையெல்லாம் பேச முடியாது. நான் மரங்களும் பேசிக்கிற போது சிரிச்சிங்க. ஜப்பான் வந்து அதை ஆதாரப்பூர்வமாக வெளியிடும் போது அமைதியாக இருக்கிறீங்க. நாம் காடுகளில் தீப்பற்றி எரியாமல் பற்றிய தீ தொடராமல் இருக்கணும்னா அங்கே ஆடு மாடுகள் போய் மேயணும்னு அதை நீங்கள் சிரிச்சிங்க. அங்கே கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை சுற்றி 100 மாடுகளை விட்டு தினம் மேய விடுறான்னு சிரிச்சிங்க. அப்புறம் ஆதாரத்தோடு எடுத்து போட்டோன்னு இது வந்து அதை ஒன்று அமைதியா இருங்க.